வணக்கம் புகழேந்தி. இப்போது கடலூர் மாவட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். மற்ற மாவட்டங்களைப் போலவே இல்லை பெரிய மாவட்டம் கடலூர். கடலூரில் இல்லாத பயிரே கிடையாது. நெல் இருக்குது, கரும்பு, வாழை, முந்திரி, பலா, அதில் நல்ல நிலம், கெட்ட நிலம், மீன்பிடி தொழில், விவசாயம், விவசாயத்தில் பணப்பயிர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார மேம்பாடு உடைய ஒரு மாவட்டம் கடலூர். அது இல்லாத பெரிய பெரிய நிறுவனங்கள், சிப்காட், என்எல்சி போன்ற கட்டமைப்புகளும் இங்கே இருக்குது. இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய இந்த கடலூர் மாவட்டத்தில் மெடிக்கல் காலேஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ சமீபத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக மெடிக்கல் கல்லூரி வந்தது. அதுவும் இப்போது ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட் வந்த பிறகு அதனுடைய செயல்பாடுகள் சரியில்லை, கட்டுக்கட்ட கூட துணி இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையில் மருத்துவம் கடலூருக்கு எப்படி வந்துச்சு? கடலூரில் அரசு ஆஸ்பத்திரின்னு சொன்னீங்கன்னா கூட சிறப்பாக எதுவும் கிடையாது. ஒரே ஒன்று கடலூரில் ஒன்று இருக்குது, விருதாச்சலத்தில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கூட அந்த அளவுக்கு அப் டு த ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதுக்கு மாறாக நீங்கள் இதே பாண்டிச்சேரி மற்ற ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா 9 மருத்துவக் கல்லூரி, 10 மருத்துவக் கல்லூரி இந்த மாதிரிலாம் இருக்குது. கடலூரில் ஒன்றும் கிடையாது. அடுத்தாப்பில் கடலூரில் ஆர்ட்ஸ் காலேஜும் ஒரே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அப்புறம் அதை விட்டால் விருத்தாச்சலத்தில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. மற்றபடி படிப்புக்காக ஒன்றும் சிறப்பாகவும் ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஒரு நெக்லெக்டட் டிஸ்ட்ரிக்ட், அதாவது அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டமாக தான் எனக்கு தெரியுது. அரசு தன்னுடைய திட்டங்களை முனைப்பாக இங்கே கொண்டு வர்றதில்லை. ஒருத்தர் 2 பேர் கொண்டு வர முயற்சி பண்ணாலும் நடுவில் இருக்கிறவங்க அதை தடுத்து விட்டுறதாக கேள்விப்படுறோம். ஸோ என்ன பிரச்சனை கடலூர் மாவட்டத்துக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளை கொடுக்கறதில் நிர்வாகத்தாருக்கோ இல்லை அரசியல்வாதிகளுக்கோ மற்றப்பட்டவங்களுக்கோ என்ன பிரச்சனை? ஏதோ ஒரே ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருந்ததால் இன்றைக்கி கடலூரில் கொஞ்சம் பேர் படித்து பட்டதாரி ஆகி வெளியிலலாம் போய் சம்பாரித்து இன்றைக்கி நல்ல மலையில் இருக்கிறான். அதேமாரி ஒரு 4-5 பள்ளிக்கூடம், காலேஜ், கல்லூரி இருந்திருந்ததுன்னா இன்னும் எவ்வளோ பேர் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பொட்டென்ஷியாலிட்டி கொண்ட மக்களும், அறிவு சார்ந்த மக்களும், உழைப்பை சிறப்பாக செய்யக்கூடிய மக்களும், மிக திறன் மேற்கொண்டு தொழில் செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். இப்போ ஏற்பட்ட மாவட்டத்தை அரசு ஒதுக்குதோன்ற மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அடுத்தாப்பில் இந்த மருத்துவக் கல்லூரிகளில் அலாட்மெண்ட் பண்ணும்போது கடலூரில் ஏன் பண்ணல? மருத்துவக் கல்லூரி ஒரு இடத்துக்கு வருதுன்னு சொன்னால் அது சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே போய் பலதரப்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட மருத்துவத்தை அவங்க அடையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒருத்தவனுக்கு தலைவலிக்கும், உண்மையிலேயே அவனுக்கு மூளையில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். அவன் கவர்மெண்ட்டு மெடிக்கல் காலேஜ்லேயே கவர்மெண்ட்டு ஆஸ்பத்திரியில் போய் கேட்டால் அவனுக்கு தலைவலிக்கு மட்டும்தான் மாத்திரை கொடுப்பாங்க. தலைவலி ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சு அப்புறம் பார்த்தா தான் தெரியும் அவனுக்கு பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். ஒரு நாள் திடீர்னு ககாவலி போடும், செத்து போயிடுவான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய இந்த மருத்துவமெல்லாம் மருத்துவக் கல்லூரி அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். அதெல்லாம் ஏன் இங்கே கடலூர் மாவட்டத்துக்கு இவங்க கொண்டு வரல? அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அரசியலுக்கு எவ்வளவோ மருத்துவக் கல்லூரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 4-5 மருத்துவக் கல்லூரிலாம் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு 9 மருத்துவக் கல்லூரி இருக்குது. இதெல்லாம் தேவைதானா? எதை செய்யணுமோ அதை செய்யலை. இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரி ஜிப்மரில் போய் நம்மளாம் மருத்துவம் பார்த்துட்டு வர முடியாது. போன உடனே கேட்குறான், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. இந்த மாதிரி நாங்கள் கடலூர்லேருந்து வரோன்னா கடலூருக்குலாம் எங்கள் ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்கிறான். அது எப்படி கடலூருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம்? இதே பாண்டிச்சேரி ஜிப்மர் கூட ஆரம்பிக்கப்பட்டது தான் சண்டிகரில் பிஜின்னு சொல்லிட்டு எவ்வளோ மல்டி ஸ்பெஷாலிட்டி வளர்ந்து போய் எவ்வளோ ஆடம்பரமாக எத்தனையோ லட்சம் மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. பெரிய
பெரிய அது பேர் என்ன சொல்கிறது, பெரிய ஊர் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஜிப்மரை அன்னைக்கு இருந்ததை விட கேவலமாக்கி இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கேவலமாக்கி ஆமூன்னா லீவ் போட்டு வரானோ, ஆமூன்னா ஓபி வேலை செய்யாதுங்கிறான், ஆமூன்னா யாரும் வராதிங்கிறான். அந்த அளவுக்கு கேவலமாக்கிட்டாங்க. இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணும். குறிப்பாக இதுங்க நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டால், கடலூர் மாவட்டத்தை கொஞ்சம் பாருங்கள். கடலூர் மாவட்டத்திலே மக்கள் இருக்காங்க. கடலூர் மாவட்டமும் இந்த மாநிலத்துக்கான வருவாயை ஈட்டி கொடுக்குது. கடலூர் மாவட்டத்தில் எவ்வளவோ ஃபிஷர்மேன் இருக்கிறாங்க. மீன் வளம் அதிகமாக இருக்குது. கடலூர் துறைமுகத்திலேருந்து பரங்கிப்பேட்டை துறைமுகத்திலேருந்து மீன்கள் போகுது, மீன்கள் வெளிநாட்டுக்கு போகுது வருது. அப்புறம் இறால் பண்ணைகள் பூரா, அந்த கடற்கரை பூரா இறால் பண்ணைகள் மூலம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம். எவ்வளவோ எம்ப்ளாய்மெண்ட், வெளியூர்லேருந்து எவ்வளோ பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. உள்ளூர் மக்களும் வேலை செய்கிறாங்க. மருத்துவ உதவியை வேணுங்கிற மருத்துவ உதவி வந்து செய்யணும். மருத்துவ உதவி செய்யப்பட்டால் தான் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு நாட்களை கடத்துறதுக்கு அது ஒரு சரியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அவசியம் செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களும் நீங்களும் அப்பப்போ வந்து குரல் கொடுங்க, எங்களுக்கு மருத்துவமனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலன்னா அம்மாட்டேருந்து பால் கூட கிடைக்காது. இந்தியா வாழ்க.